இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஒருவர் மன உளைச்சலில் தனது மனைவியின் கதையை முடித்த சம்பவம் கர்நாடக மாநிலத்தையே கதிகலங்க வைத்திருக்கிறது. பெங்களூருவில் உள்ள பொம்மனஹள்ளியை சேர்ந்தவர் 72 வயதான ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி நாகேஸ்வர் ராவ். இவரது மனைவி 65 வயதான சந்தியா. இந்த தம்பதியினருக்கு ஒரு மகள் உள்ளார். அவர் தற்போது அமெரிக்காவில் வசித்து வருகிறார். இஸ்ரோவில் பல்வேறு செயற்கைக்கோள் தயாரிப்பு பணிகளில் துணை திட்ட இயக்குநராக பணியாற்றியுள்ள நாகேஸ்வர் ராவ் ஓய்வு பெற்ற பிறகு மிகுந்த மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தங்களை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை என்று நாகேஸ்வர் ராவ் அடிக்கடி வருத்தப்பட்டிருக்கிறாராம். இதனிடையே மன அழுத்தம் காரணமாக தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையும் பெற்று வந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி அன்று காலை 11 மணியளவில் சந்தியா வீட்டில் மதிய உணவை தயார் செய்து கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு சென்ற அவர் துணியால் அவரது கழுத்தை இறுக்கி கதையை முடித்துள்ளார். அத்துடன் அண்டை வீட்டார் ஒருவரிடம் நான் எனது மனைவியின் கதையை முடித்து விட்டேன் என்று கூறியுள்ளார். ஆனால் அவர் நம்ப மறுத்திருக்கிறார். இருப்பினும் நாகேஸ்வர ராவ் மீண்டும் அதனை உறுதியாக கூற அண்டை வீட்டுக்காரர் அதிர்ச்சி அடைந்து போலீசுக்கு தகவலை கொடுத்துள்ளார். உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர். வீட்டிற்குள் நாகேஸ்வர ராவ் சோஃபாவில் அமர்ந்திருந்துள்ளார். போலீசார் உள்ளே சென்று பார்க்கையில் சந்தியா கழுத்தில் இரத்த காயத்துடன் சடலமாக கிடந்துள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த போலீசார் சோஃபாவில் அமர்ந்திருந்த நாகேஸ்வர ராவிடம் இது குறித்து விசாரணை நடத்தினர். அதற்கு அவர், அது என் மனைவிதான், நான் தான் அவளை தீர்த்து கட்டினேன், எங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் யாரும் இல்லை, எனது இறப்பிற்கு பிறகு அவளை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை, நான் இல்லாமல் அவள் தனிமையில் வாழ்வது கடினமாக தான் இருக்கும் என்பதால் இந்த சம்பவத்தை செய்தேன் என்று பகீர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இது குறித்து பேசிய ஒயிட்ஃபீல்ட் துணை காவல் ஆணையர் சைதுலு அதாவத், நாகேஸ்வர ராவ் மன அழுத்தம் தொடர்பான சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது மகள் வெளிநாட்டில் தங்கிவிட்டதால் கடும் விரக்திக்கு ஆளாகியுள்ளார். தனது இறப்பிற்கு பிறகு தன் மனைவியை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லாததால் இந்த சம்பவத்தை செய்ததாக கூறியிருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்திற்கு பிறகு நாகேஸ்வர ராவ் தனது வாழ்க்கையையும் மாய்த்து கொள்ள திட்டமிட்டிருந்ததாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார். இதையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நாகேஸ்வர ராவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடைசி காலத்தில் தன்னையும் தன் மனைவியையும் கவனித்துக் கொள்ள ஆள் இல்லாததால் ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஒருவர் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.